இல்ல மைனா படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்குமே. தெலுங்குல இருந்து வந்துச்சு, கேரளா மலையாளத்துல இருந்து வந்துச்சு. தமிழ்ல இருந்து நான் வரல. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Oscar is always on right track. That is why fast track taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எப்போ வரீங்க? வர. எப்போ வரீங்க? வர. எப்போ வரீங்க? தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? இல்ல மைனா படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்குமே. அப்படிதான் எல்லாரும் சொல்றேன். ஆனா என்கிட்ட வரல. தெலுங்குல இருந்து வந்துச்சு, கேரளா மலையாளத்துல இருந்து வந்துச்சு. தமிழ்ல இருந்து நான் வரல. ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த படம் இல்லைங்க. இப்போ திருப்பி வெயிட் படம் வெளியில வரட்டும். ஓகே. யாருக்காவது அப்புறம் பிடிச்சுன்னா கூப்பிடுவேன். இல்லைன்னா மைனா மாதிரி கேப் வந்துடும். பார்த்துக்கலாம். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அதெல்லாம் சீக்ரெட் தான். என்ன சீக்ரெட்? அதான் சீக்ரெட் தான். அதில் படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு. அதுக்கப்புறம் படம் எப்படி வந்திருக்க, உங்களும் படம் பார்க்க போற, கண்டிப்பா பார்க்கும் இல்லையா? கண்டிப்பா பார்ப்போம். எப்படி பார்க்க வரோம்? இல்லைங்க, திருவண்ணாமலை பக்கம் அங்க லொக்கேஷன் பார்க்கும்போது சேஷா கிளம்பிக்கலாமா, நமக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துக்கலாம், 2 hours டிரைவ் தான். ஓகே சரி. அந்த எந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற இடங்கள் இருக்குமோ அங்க எல்லாம் என்ன கூட்டு போவேன். ஆடிஷனுக்கு மட்டும் போட்டோ. நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இன்னொரு விஷயத்த விட்டுடுறோமோ அப்படின்ற தாட் வந்திருக்கா சார்? அவர் சைட்ல உங்களுக்கு என்னதான் வந்து சொல்லியிருக்க? பார்த்தாலே திருட மாதிரி இருக்கு. பரவாயில்ல, பண்ணீங்க. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மையல் பட டீம் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க. ஒரே ஒரு சீன் மட்டும் ரீக்ரியேட் பண்ணலாமா? இப்போ வரைக்குமே வந்து ஒரு ரக்கடான ஒய்ஃப், ரொம்ப பயந்த ஹஸ்பண்ட்னா என்ன மைனா படத்துல வர ஹஸ்பண்ட் மாதிரி நீ இருக்க அப்படின்னு இப்போ வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வர ஒய்ஃப் கேரக்டர் இப்போ வரைக்கும் பேசப்படுது. லைக் நான் அந்த மாதிரி நடிக்கிறேன், நீங்க அதுல வர மாதிரி கொஞ்சம் பேசுங்க. நான் தான் வந்து அந்த ரக்கட் வைஃப். எப்போ வரீங்க அந்த மாதிரி. அப்ப லுக் மட்டும் தான், வேற என்ன? இல்ல வருவேன் வேற போன் எங்க போலாமா? ரெடியா சார்? போலாம். 100% போலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எப்போ வரீங்க? வர. எப்போ வரீங்க? வர. எப்போ வரீங்க? வரேன்னு. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? நாளைக்கு மயில் வரும்போது வர்றேன். திங்க் சார் மைனா படம் 2010 2025 ஐ திங்க். அதுக்கப்புறமே நீங்க படம் பண்ணிருந்தீங்க தமிழ்ல. ஐ திங்க் 3வது ஃபிலிம் தமிழ்ல. இல்லங்க, அது தெலுங்கு படத்தோட டப்பிங் வெர்ஷன் அப்படி. ஓகே, அப்ப இது 2வது படம். இது மைனாக்கு அப்புறம் டைரக்ட் ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்றது. சோ எதனால இந்த ஒரு கேப் வந்தது? ஒரு இவ்வளோ இயர்ஸ் எங்க போயிருந்தீங்க? எல்லாருமே அதான் கேட்பாங்க. எதனால? நான் இங்கதான் இருந்தேன். யாரும் கூப்பிடல. அப்படி நிறைய இடத்துல போய் வாய்ப்பும் கேட்டிருக்கேன், எங்கேயும் கிடைக்கல. இல்ல மைனா படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்குமே. அப்படிதான் எல்லாரும் சொல்றேன். ஆனா எங்கிட்ட வரல. சோ அதனால ஒரு கேப். இப்போ வந்து சார் வந்து உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லியிருந்தாரு மையல். தெலுங்குல இருந்து வந்துச்சு, கேரளா மலையாளத்துல இருந்து வந்துச்சு. தமிழ்ல இருந்து நான் வரல. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பார்த்தா 4-5 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பார்க்க இல்லையா, டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர், ஓ உங்களை தேடிட்டு இருந்தாரு அப்படின்னு. சைனா போயிட்டு இருந்து கேள்விப்பட்டிருக்கு அப்படின்னு. தெரியல, நான் இங்கே தான் இருந்தேன். தீநகரில் சைனா இருக்கான்னு தெரியாது. பாரிஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. நாங்க எல்லாரும் தேடிட்டே தான் இருந்திருக்காங்களே தவிர்த்து நீங்க இங்கே தான் இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியவே இல்லை. என்னோட தப்பு தானே. நான் போய் அந்த ஒரு பிஆர் ஒர்க்லாம் நான் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். கண்டிப்பா தப்பு தான். ஓகே. ஸோ இந்த படம் மையல் என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருக்கும்? லவ், ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே இருக்கும். ஆனால் அது வில்லேஜ் சேர்ந்த கதை தான். அப்போ எல்லாத்தோட எலிமெண்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஜெயமோகன் சார் ஒரு காவியம் மாதிரி இந்த படத்தை ஸ்டோரியா சார்கிட்ட கொடுத்தாச்சு. சோலிடா ஒரு ஒரு மார்க்காக இருக்கும் இந்த படம். ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி இருக்கும் இல்லையா. நம்ம பருத்தி வீரன் ஆகட்டும், மைனா ஆகட்டும், அதுக்கப்புறம் அசுரன், அந்த மாதிரி ஒரு மைல்ஸ்டோன் ஒரு இது இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த படம் பேசப்படும் தான். கண்டிப்பா. டைரக்டர் சார் உங்ககிட்ட என்னோட கேள்வி, ஐ திங்க் இப்போ சொன்ன மாதிரி பருத்தி வீரன், மைனா, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா கம்மியாயிடுச்சு அந்த மாதிரியான படங்கள். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சது எதனால? தென் இந்த படம் வந்து இந்த ஸ்டோரி லைன் இன்ஸ்பிரேஷன் ஏதாவது இருக்கா எடுத்ததுக்கான காரணம்? கதையாக நம்ம அது பண்ணல. கதை, திரைக்கதை, வசனம் வந்து ஜெயமோகன் சார். ஸோ அவர் ரைட்டப்புக்கு எல்லாருக்குமே ஒரு மரியாதை, மற்ற விஷயங்கள் இருக்கும். அதே ஃபீல்டில் தான் வந்து ப்ரொடியூசர் வேணுகோபால் சாரும் அனுபமா விக்ரம் சிம்மையும் இருந்தாங்க. ஸோ அவங்களோட கம்பைனில் ஒரு சேது சார் தான் வந்து நம்மளை இன்ட்ரோ பண்ணது, அவர் ஜெயமோகன் சார்கிட்ட. ஸோ அவர் மண் சார்ந்த சில விஷயங்களை வந்து சொல்லணும்னு நினச்சிருந்தார்.
ஸோ அது ஏன்னா இப்போ எல்லாமே மாடர்னாக இருக்குது. ஒரு ஐடி பீப்புள் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஸ்கிரிப்ட் தான் நிறைய இருக்கிறதுனால, ஸோ வில்லேஜ் சார்ந்து விஷயங்கள் குறைஞ்சி இருக்கிறப்போ இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சார் தான் அது வந்து நீங்க தான் அப்ரோச் பண்ணது ஜெயமோகன் சார் எனக்கு தெரியும் ரொம்ப நாளா. சாருக்கு மேலே அந்த அளவுக்கு மரியாதை தெரியும் இல்லையா? சாரோட கதை கிடைச்சா அதிலும் பெரிய என்ன விஷயம். அதாவது கண்டிப்பாக திருப்பி வர்றாரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. சாரோட கதை கிடைச்சா அது நல்ல லெவலுக்கு வந்துடும் நம்பிக்கை. அது மலை ரொம்ப காலமாக மைனார்லேருந்து என் ஃப்ரெண்டு நண்பன் தான். அவரை கூப்பிட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் தான் ரிக்வஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி அந்த டீமே செட் பண்ணது நம்ம இவர் தான், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஆக்சுவலி. ஸோ மைனால அசோசியேட் நீங்க பிரபு சாலமன் சார் இந்த படம் பார்த்தாரா? அவர் பார்த்து ஏதாவது சொன்னாரா? பார்த்தாரு. ஓகே, என்ன சொன்னாரு? பார்த்தாரு. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அவர் எதுவும் சொல்லலை. ஓகே, கிளம்பிட்டாரு, ஏதோ ஷூட்டிங் அர்ஜென்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி 1 hour பேசினார். படத்தினுடைய ப்ளஸ் விஷயங்கள் அவர் பாதித்த சிலதெல்லாம் வந்து ஃபோனில் பேசிட்டு இருந்தார். நான் சேது சார்கிட்ட நேரில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் சேது சார்கிட்ட வந்து சொன்னேன். என்ன சொன்னார்? அதெல்லாம் சீக்ரெட் தான். என்ன சீக்ரெட்? அதான் சீக்ரெட் தான். அதில் படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு அவர் படத்துக்கு? படம் பார்த்துட்டு இல்லை அதெல்லாம் படம் நாளைக்கு வரும் இல்லையா? ஆமா, அப்போ ப்ரே கூப்பிட்டு நம்ம உட்கார்ந்து மறுபடியும் நமக்கு ஒரு என்னன்னா ஒரு டின்னர் எப்போதும் மாற்றி வச்சுன்னு சொல்லுவேன். ஓகே, கரெக்ட் தானே? ஒரு இன்டர்வியூ கூட எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு இன்டர்வியூ. சார் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, சார் என்ன சொன்னாரு. அதுக்கப்புறம் படம் எப்படி வந்திருக்க, உங்களும் படம் பார்க்க போற, கண்டிப்பா பார்க்கும் இல்லையா? கண்டிப்பா பார்ப்போம். எப்படி பார்க்க வருவோம்? ஓகே, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த விஷுவல்ஸ் மற்ற விஷயங்கள். ஏன்னா வந்து மைனாவினுடைய சாயல் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து போடி தேனி சைடு போகலை. இது வந்து கல்வராயன் ஹில்ஸ் பின்னணியில் எடுக்கப்பட்டது தான். திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கிற ஏரியாக்கள் தான். மலை, அந்த மண் சார்ந்த மக்களோட லைவ் தான் இருக்கும் ஸ்கிரிப்டுக்குள்ளார. ஸோ அது பார்த்து ஏற்கனவே நாங்கள் மைனாவில் ஒர்க் பண்ணதுனால அதில் அவர் சந்தோஷம் தான் பட்டார். நீங்கள் இந்த மூவியில் கமிட் ஆனது எப்படி? அது வந்து ஆல்ரெடி மூவி இங்கே ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சார் வந்து அங்கே ஆடிஷன் கேரளாவில் வந்து ஆடிஷன் பண்ணாங்க. அப்போதான் இந்த மூவியில் வந்து ஜாயினே பண்ணது. இவர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்த ஃபோட்டோ எல்லாம் இவரெல்லாம் ஆடிஷன் அங்கே போயிட்டு இருக்காரு. அப்போ லைவ்ல எனக்கு ஃபோட்டோவே அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ நான் அதை நானும் அது ஓகே இந்த ஓகேன்னு சொல்லுது, அது யாரும் சொல்ல மாட்டேன். இவர் சொல்ற நான் பார்த்து எனக்கு எப்ப கண்ணு அழகு, ரொம்ப அழகு, அது பார்த்த போது ஓகே. இல்ல அங்க ஒரு சீன் கொடுத்தாங்க. இவரு பெரிய இதெல்லாம் சொல்லிருக்கணும் நான் கேட்டப்போ. இல்ல இவர்தான் வந்து பார்த்து இது பண்ண. இல்ல அப்போ சீன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சார் ப்ரொடியூசர் சார் நம்ம வேணுகோபால் சார் கூட அங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் சேது சார் இங்க இருக்காங்க, இவரு தான் இதுல ஹீரோவா பண்ற, இது எல்லாமே இவரு அப்போ சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு போட்டோ அமைச்சு கொடுத்தாங்க, இவரு இங்க இருந்து பார்த்தாங்க, அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணாங்க, இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. இல்ல 2 பேருமே கோட்டயம் ஆக்சுவலா. ஆமா, கோட்டயம் உடனே நான் வந்து ஹீரோவும் கோட்டயம் தான் நான் சொல்லல. ஓகே, ஏதோ சொல்லல, நான் வந்து சைலண்டா விட்டேன். தமிழ்நாடு செட்டில் தான் ஜாஸ்தி, ஊர் அங்கதான். அப்போ ஆமா, அப்ப நம்ம இடத்துல இருந்து வந்து அதுவும் சொல்லல, ஸ்பாட்ல தான் வந்து 2 பேரும் சந்திச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் டைரக்டர் அந்த ஆள் சொல்ற நல்ல அழகா இருக்கு, கண்ணு பார்த்து அப்படியே மயங்கிட்டாரு அப்படின்னு. என்னங்க அவருக்கு நீங்க கிரெடிட்ஸ் கொடுத்திருக்கணுமா? நீங்க சார் பெரிய நீங்க கொடுத்திருக்கணுமா? இல்ல முன்னாடியே சொல்லி இருக்கணும், இவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டேன். நான் சொல்றேன் பயங்கரமான வெயில் அங்க திருவண்ணாமலை பக்கம் தெரியலையா? திருவண்ணாமலை அந்த அங்க லொக்கேஷன் பார்க்கும்போது சரி சார் கிளம்பிக்கலாமா, நமக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துக்கலாம், 2 hours டிரைவ் தான். ஓகே சரி, அந்த எந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற இடங்கள் இருக்குமோ அங்க எல்லாம் என்ன கூட்டிட்டு போவேன். ஆடிஷனுக்கு மட்டும் போட்டோ மட்டும் தான். நான் ஆக்சுவலாக வரல, ஒரு பிஸியா இருந்தாரு, அது பிஸ்னஸ் விஷயமா வெளியே இருந்ததுனால வரல. அவர் வேணுகோபால் சார் வந்திருந்தாங்க ஆடிஷனுக்கு, கூட கோ டைரக்டர் இறைவந்தன் சார் வந்திருந்தாங்க. இல்ல சொல்லியிருந்தா வந்திருப்பீங்களா சார்? நீங்க ஏன் கூப்பிடல? சொல்லியிருந்தா வந்திருப்பீங்கல்ல நீங்க. சொல்லாது உங்களுடைய தப்பு தானே. பிஸியா இருந்தாங்க.
நான் வந்து ஏற்கனவே வந்து ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், மையலினுடைய புகழ் அனைத்தும் வந்து நாயகன் வந்து சேது சாரே சாருன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் ஓகே, அதனால அதெல்லாம் ஓகே தான். அது யாருங்க என்ன குறை சொல்லியிருக்கோம். ஓகே இந்த இப்போ படத்துல அதுல ஒரு ஆடிஷன் வந்திருக்கு இல்லையா, 3 பேர் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கு அடுத்த படத்துக்கு கூப்பிடுறதுக்காக. ஓ அப்படியா? அதுல உங்கள்ட்ட best காட்டிட்டாரா யாராரு அப்படின்னு? இல்லைங்க, இன்னும் அதுதான் காட்டல. சார் அந்த பொண்ணும் நல்ல ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சொல்றது அப்படி அப்படி அந்த மாதிரி. ஓகே இந்த படத்துல இந்த காஸ்டியூம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த ஒரு கிராமத்து சாயல் வருது. ஏதாவது நீங்க இந்த படத்துக்காக ப்ரிப்பேர் ஏதாவது பண்ணிக்கிட்டீங்களா? நான் இல்லைங்க, எவ்ரிதிங் Directors ஆ தான். அதுக்காக 6 மாசம் வந்து அவரு தாடி எல்லாமே அவரு பிஸ்னஸ் மேன், அவர் பக்கா க்ளீன் ஷேவ்ல இருப்பாங்க. ஸோ அது கேரக்டராக எப்படி பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் கரடு முரடா அந்த கேரக்டர் வைஸ் திருடன் இருக்கிறப்ப க்ளீன் ஷேவ் டெய்லி ஷேவ் பண்ணிட்டுலாம் இருக்கப்பட்டா ஒரு மாதிரி ரக்கடாக தான் இருப்பா அப்படின்னோடனே அதுக்கு தகுந்த இதை விட, அதாவது படத்தில் இருக்கிற முடியை விட அதிகமாக ஒரு 2 மாதம் க்ரோத் இருந்தது. அப்புறம் சும்மா மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறப்ப தான் லைட்டாக ட்ரிம் பண்ணோம். சில விஷயங்கள் வந்து அவர் கொஞ்சம் ஐஃபையாக வாழ்ந்தவங்க அப்படின்றது மீறி நம்ம திருடன் கேரக்டருக்கு உள்ளே போகணும் இல்லைங்களா. அந்த வரட்டு பூமியில் வந்து முட்டி போட்டு போனோம், எல்லாம் பொத்துக்கும். ரொம்ப பயங்கரமா இருக்காரு பார்க்கும்போது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ளஷ் எல்லாம் ஆக்சுவலி பார்த்தா அந்த வெயில்ல நம்ம ஃப்ளஷ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆகி அப்படியே முகல ஒட்டி. பட் ஆனால் கேரக்டருக்கு அது தேவை இருந்தது ஆக்சுவலி. ஓகே ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹிம். இந்த படம் இப்படி எல்லாரும் ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காரு ஆக்சுவலி பார்த்தா. கண்டிப்பா நீங்க பிசினஸ் மேன். ஓகே நீங்க உங்களுடைய ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது சினிமா பிசினஸ் ரெண்டுமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ இந்த பக்கம் சினிமாவில் வந்து ஒரு கேப் விழுகுது, இந்த பக்கம் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா ஒன்று பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை சினிமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது தாட்லாம் வந்திருக்கா? ஒரு சேஃப் சைடுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. என்னோட இது சினிமா என்ன பேஷன். பட் ஆனால் என்னோட பிரெட் வின்னிங் எனக்கு பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அ ஃபேமிலி. ஓகே அப்போ என்ன வேறு வழி இல்லை எனக்கு. ஓகே பேஷனுக்காக நான் கண்டிப்பாக அதுக்கு முயற்சி எடுத்து படம் பண்ணிட்டே இருக்கோம். முன்னாடி படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த படம் ப்ரொடியூஸ் ஆமா 2 படம் பண்ணிருக்கீங்க. நீங்க என்னன்னா நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இன்னொரு விஷயத்த விட்டுறோமோ அப்படின்ற தாட் வந்திருக்கா? அதனாலதான் நம்ம சினிமால பெருசா எதுவும் இல்லையோ. இட்ஸ் ஆல் அபௌட் டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே நான் இப்போ கூட இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு இல்லையா நம்ம டிராவல். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1.5 years நான் அதை ஷூட்டிங்கு அதோட ஸ்டார்டிங்கில் இருந்து படம். பட் ப்ரொடக்ஷன் வைஸாக ஒன்றும் லேட் ஆகலை. ஓகே அதோட ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளான், ஸ்டோரி பிளானிங்கு, அதுக்கப்புறம் ரைட்டான டைமு. ஈவன் வெயிட்டட் ஃபார் த வெதர் டு பி ஆன் அவர் சைட் அப்படி கூட இருந்துச்சு. நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்ல எல்லாமே பண்ண முடியுங்க. ஸோ பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஐ திங்க் நீங்கள் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த 2லையுமே கரண் தான் வந்து ஆக்டர். அவருக்கு உங்களுக்கு ஏதாவது பாண்ட் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தீருன்னு ஒரு நண்பர் இருக்காரு எனக்கு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தார் கரண் மூலமாக பிரபு சோலமன் சந்திச்சேன். ஓகே அதுக்கப்புறம் அவருக்காக தான் அந்த கொக்கின்னு உள்ள படம் ப்ரொடியூஸ் பண்ணது. நானும் கரணும் சக்திகுமார் கருப்பசாமி குத்தகைதாரர் 2 படம். அதில் வினீத்னு சொல்லி ஃப்ரெண்டு இருக்காரு, நானும் வினீதும் சேர்ந்து. அப்புறம் கரண் சக்திகுமார்னு சொல்லி அதை ஆக்டிவ் பண்ணிட்டு அவங்களும் அதில் பார்ட்னர்ஸாக இருந்தேன், பார்ட்னர்ஸ் மாதிரி இருந்தேன். அப்போ அப்படி தான் அந்த படம் வெளியில் வந்தது. இப்போ சினிமான்னா அந்த அளவுக்கு பேஷன் எனக்கு. ஓகே சூப்பர். அதனால ஒரு எந்த கேப் கிடைச்சி எத்தனை கேப் இருந்தாலும் கண்டிப்பா வந்து சினிமானா வந்துருவேன் நான் எங்க இருந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு. லைக் உங்களோட மைண்ட்ல இது இருக்கா, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? இல்ல சார் எனக்காக தான் இந்த கதை ஃப்ரேம் பண்ணியது. சாரோட ஒரு கதை எடுத்துட்டு உனக்கு இது நல்லா இருக்கடா, நல்லா செட் ஆகும், பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை கொடுத்தது. ஐ திங்க் நாங்கள் உங்களை போலீஸாவே பார்த்துட்டோம், மைனால போலீஸ். தேங்க்யூ அந்த படம். தேங்க்யூல அப்படிதான். அதுக்கப்புறம் 100 Degree Celsius படம் பண்ணியிருக்கேன் நான் 4 வருஷத்துக்கு அப்புறம். அந்த அது பார்த்துருக்கேன், அதோட ஃப்ரேம்ஸ் பார்த்துருக்கா? இல்ல நான் அதான் என்னோட ஆக்சுவலி ஆக்சுவலி அப்படிதான் நான் இருந்தேன் ஆக்சுவலி. பட் அந்த கேரக்டர்ஸுக்காக மட்டும்தான் நான் அப்படி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வரும்போது அந்த மாதிரி ஆயிடணும் இல்லையா. ஆமா சரி. அப்போ கிரேட் ஆர்டிஸ்ட் அப்படி ஒரு இன்னைக்கு ஒரு படம் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே போய் வேற ஒரு கேரக்டர் எடுக்குது, அந்த அளவுக்கு எனக்கு ஐம் நாட் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்றதுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லைங்க. அதனால ஒரு படத்தை முடிச்சுதான் எனக்கு மற்ற ஒரு கேரக்டர் எடுக்க முடியும். அது என்னோட ஒரு ட்ராபேக்.
ஓகே. சரி ஒரு ஆள் ஒரு படத்துக்கு கூப்பிட்டு அந்த படத்தை முடிச்சு தான் எனக்கு வேற ஒரு படம் பண்ண முடியும். இந்த படத்துக்கு இப்போ நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு கேரக்டரா நம்ம மாறணும் அப்படின்னு போய் இதுல வந்து நீங்க திருடன் ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தாரா? திருடன்னா இப்படிதான் இருப்பாங்க இந்த ஊர் சைட்லாம். அது மட்டும் முடியல. என்ன சொல்லி இன்புட்ஸ்லாம் அவர் கொடுத்தாரு? அவர் சைட்ல உங்களுக்கு என்னலாம் வந்தது? சொல்லியிருக்க பார்த்தாலே திருட மாதிரி இருக்கு, பரவாயில்ல பண்ணிக்கங்க. இதற்கு இது அந்த முடி வைக்கிறது ஹேர் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா பண்ண சொல்லிச்சு, ம். க்ரோ பண்ண சொல்லிட்டு Okay. 6 மாசத்துக்கு கிட்ட இதுக்கு இதுலும் ஜாஸ்தியா இருந்தது பார்த்தா. நிறைய உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இல்ல அதோட ஜாஸ்தியா இருந்தது. ஓ. ஆமா எப்படி அதை மெயின்டைன் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்ல உங்களுக்கு? ஒரு க்ளீன் ஷேப்லயே இருந்துட்டு நல்லா இருந்ததா? I want to grow it again. ஓகே ஓகே சூப்பர். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு? இந்த படம் படம் இல்லைங்க, இப்போ திருப்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வெயிட் படம் பண்ணி வெளியில வரட்டும், ஓகே. யாருக்காவது அப்புறம் பிடிச்சுன்னா கூப்பிடுவேன், இல்லைன்னா மைன மாதிரி கேப் வந்துடும், பார்த்துக்கலாம். இல்ல அப்படி வர வேண்டாம். வர நீங்க மாட்டேன். தொடர்ந்து இங்க படங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க வரிசையா. உங்களோட பேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை கைவிட்டுறாதீங்க. அப்படி நிறைய படங்கள் பண்ணுங்க, Thank you, thank நாங்க you. பார்த்து என்ஜாய் பண்றோம். Thank தேங்க்யூ you. ஸோ மச். Thank நிறைய you. விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. Thank you. மையல் படம் வெற்றி பெற லிட்டில் டாக்ஸ் டீம் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ Thank you. மச். Thank you. தேங்க்யூ Thank you. தேங்க்யூ தேங்க்யூ.